மானக்கஞ்சாரர். சோழ நாட்டிலே மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்த தலம்தான் கஞ்சாறு. இங்கு வேளாளர் மரபிலே தோன்றியவர்தான் மானக்கஞ்சாரர். அரசருக்கு படைத்தலைமை வகிக்கும் உரிமையுடைய குடியிலே பிறந்த இவர் சிவன் அடியிலே மாறாத அன்பு வைத்தவர், அடியவர்களையெல்லாம் போற்றியவர். இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. சிவன் அருளால் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறது. மிக பெருமையாக நினைத்து அதனை கொண்டாடுகிறார்கள். தன் மனைவியை வணங்கி மகிழ்கிறார் அடியார். அந்த பெண் அழகாக வளருகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கலிக்காமர், ஏயர்கோன் கலிக்காமர் என்ற ஒரு அழகிய மணாளனுக்கு திருமணத்தை நிச்சயம் செய்கிறார்கள். மணமகள் வீட்டிலே திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே இந்த மானக்கஞ்சாரரின் அன்பின் திறத்தையும் அவர் மகளின் பண்பையும் அந்த குடும்பத்தாரின் அன்பையும் இந்த உலகுக்கு அறிவிக்க இறைவன் திருவுளம் கொண்டார். ஒரு மாவிரத முனிவராக அந்த திருமண மண்டபம் நோக்கி வருகிறார். அந்த முனிவர்கள், அந்த மாவிரதிகள் தன்னுடைய மார்பிலே மயிர் பூணூலை அணிந்திருப்பார்கள். ஒரு நல்ல நாளிலே வந்திருக்கிறார். தன் மகளை வாழ்த்த வேண்டும் என்று மகளையும் அழைத்துக் கொண்டு வந்து குடும்பமாக திருவடி பணிகிறார்கள். அப்பொழுது அந்த மாவிரதி அந்த மணப்பெண்ணின் அழகிய நீண்ட கூந்தலை பார்க்கிறார். பார்த்த வினாடியே இந்த கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஆகும். பஞ்சவடி என்பது அந்த மயிரினாலே திரிக்கப்பட்ட பூணல். மகளின் திருமணம். அந்த வீட்டிலே சுற்றத்தார்கள் அனைவரும் இருக்கிறார்கள். மாப்பிள்ளை வரப்போகிறார். பெண் தயாரான நிலையிலே, திருமணத்திற்கு தயாரான நிலையிலே அங்கே இருக்கிறார். அந்த நிமிடம் கூட யோசிக்கவில்லை, தாமதிக்கவில்லை. மனதிலே வேற எதுவும் தோன்றவில்லை. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வாளை